சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஒன்று எடுப்போம். அப்பா எடுத்த பிரபலமான திரைப்படங்களில் திருவிளையாடல் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்பாவுக்கு ஒரு மகுடமாகவே அதை சொல்லலாம். அந்த திருவிளையாடல் படத்தில் முதற் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானப்படம்னு வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு இரு வரிகளில் அதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் நாரத முனி ஒரு ஞானப்பழத்தை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. கொடுக்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானப்பழத்தை பகிரக்கூடாது, யாராவது ஒருவர் அதை முழுமையாக உணவு கொள்ளணும். அப்போ இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஞானப்படம் தேவையில்லை, குழந்தைங்கிட்ட கொடுத்துடலான்னு விநாயகரையும் முருகனையும் அழைச்சி கொடுக்க போகிறப்ப, சும்மா கொடுக்க வேண்டாம், அதுக்கு ஒரு பரீட்சை வச்சு கொடுக்கலாமே, இந்த ஞானப்பழத்தை பெறுவதற்கு உகந்த ஒருத்தர் கொடுக்கலாம், ஒரு பரீட்சை வைக்கலான்னு சொல்லி, இந்த உலகை யார் முதலில் வலம் வருகிறீர்களோ அவங்களுக்கு ஞானப்பழத்தை கொடுக்கலான்னு சொன்னாங்க. உடனே முருகன் மயில் மீது அமர்ந்து உலகை வலம் வர போயிட்டார். விநாயகர் கேட்டாலாம், அன்னை தந்தை உலகம், உலகம்தான் அப்பா அம்மான்னு நீங்கள் சொன்னீங்களே, அது உண்மைதானான்? வாஸ்தவம், அதில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அப்போ அப்பா அம்மாவை நான் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றினதா தானே அர்த்தம்னாரு. யாருக்கும் மறுப்பு சொல்ல முடியலை. அவர் அப்பா அம்மாவை சீக்கிரமாக சுற்றி வந்துட்டு பழத்தை வாங்கிட்டார். சிறிது நேரம் கழித்து முருகன் உலகை வலம் வந்து வரார். வந்தவர் கேட்டார், நான் உலகை வலம் வந்துட்டேன், எனக்கு ஞான பழத்தை கொடுங்கன்னு. இவங்களுக்கு என்ன சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்துறதுன்னு தெரியாததுனால, ஞான பழமே நீ, உனக்கு எப்படி நாங்கள் பழம் தரது, அதனால் அண்ணனுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னு இயற்கையாக அமைச்சிட்டாங்க. நல்ல விஷயம். இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, அன்னை தந்தை உலகத்துக்கு ஒப்பானவர்கள். அவங்களையும் நாம் உலகத்தை மதிப்பது போல பெரியவங்களை, அன்னை தந்தை பெரியவங்க எல்லாரையுமே மதிக்கணுன்ற நல்ல உண்மைகள் தெரியுது. கொஞ்சம் சயின்டிஃபிக்காக லேட்ரல் திங்கிங்கில் பாருங்கள், இன்னொரு அற்புதமான ஒரு உண்மை இதில் பழிச்சிடும். அதாவது, தரப்பட்டது ஞான பழம்னு நினைக்கிறோம். பழம்ன்றது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அதை நவுத்திட்டு ஞானம்ன்றதை மட்டும் எடுத்து பார்ப்போம். ஞானம்னா விஸ்டம், உலக ஞானம், வாழ்க்கை ஞானம். ஈஸ்வரன் சக்தின்றதை கூட விட்டுட்டு ஒரு தாய் தந்தை, அவங்களுக்கு வயது வந்த இரு பிள்ளைகள். அப்போ வயது அடைந்த இந்த பிள்ளைகளுக்கு உலக ஞானத்தை போதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது பேரண்ட்ஸுக்கு. உலக ஞானத்தை பெறுவதற்கு இரு வழிகள் உண்டு. ஒன்று, பெரியவர்கள், அறிஞர்கள், ஏற்கனவே வாழ்க்கையை அனுபவித்தவர்கள், அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதன்படி நாம் வாழ்க்கையை நடத்தலாம். ஒரு பிரச்சனைனா அவங்ககிட்ட போய் சொன்னால் நமக்கு எந்த வகையில் போனால் தெளிவடையும், நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும். இது சுலபமான வழி, எளிய வழி. ஏன்னா இதில் அடி உத நம்ம வாங்க வேண்டாம், அவங்க சொல்கிற ரூட்டில் போயிடலாம். இன்னொன்று, நாமவே வாழ்க்கை பயணத்தில் போய் இன்ப துன்பம், ஏற்றத்தாழ்வு, நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்குவ நிலை அடையலாம். இப்போ பாருங்கள், இந்த சிவன் சக்தின்ற அன்னை தந்தைக்கு விநாயகர் முருகன்ற ரெண்டு பிள்ளைகள் இரு வழிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருத்தர் பெரியவங்க கிட்டேயே இருந்து எனக்கு அவங்க கொடுக்குற அட்வைஸையே நான் கேட்டுட்டு இருந்துக்கிறேன், ஞானத்தை பெற்றுக்கிறேன்ட்டார். இன்னொருத்தர் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டார். தமிழில் உலகை வலம் வருதல் அப்படின்றதுக்கு உலகில் வாழ்ந்து வருதல்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ உலகை வலம் வந்த முருகன் உலகத்தில் வாழ்ந்து அவரே ஒரு ஞானத்தை பெற்று உலக ஞானத்தை ஓரளவு அடைஞ்சு திரும்பி வரார். வந்தவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்கன்னாரு. நீயே ஒரு ஞானப்படம், உனக்கு என்னத்துக்கு இனிமே அட்வைஸ் கொடுக்கணும்? உலகத்துல அந்த அனுபவமே, அந்த அடிபட்ட அந்த விஷயங்களே உனக்கு பெரிய விஷயம், ஞானம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தரல. ஆனால் தங்களோடையே இருந்து எனக்கு அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்ட விநாயகருக்கு மட்டும் இந்த ஞானத்தை வழங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. இது கனெக்ஷன் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அறுபடை வீட்டில் கந்தபுராணத்தில் 2ஆம் படலம்னு வர்றது சுவாமி மலை. அதாவது சிவனே தன்னுடைய மகன்கிட்ட கை கட்டி மண்டிட்டு வாய்ப்பொத்தி வேதத்துடைய பொருள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்றாங்க. பாருங்கள், சிவன் பொருள் கேட்டது பிள்ளையார்கிட்ட இல்லை, ஏன்னா இவர் தான் அவருக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் உலகத்தில் போய் ஞானம் பெற்று வந்த இளைய மகன்கிட்ட தான் அவர், நீ சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன்னாரு. ஏன்னா உனக்கு தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தெரியும், அங்கே நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோன்னு. ஸோ அப்படி வேற கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்குறப்ப இதில் ரொம்ப அற்புதமான உண்மைகள் பழிச்சிடுது. ஸோ ஞானத்தை பெறுவதற்குரிய வழிகளே ஞானப்படம்ன்றதுல நமக்கு தெரிய வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்பீச் எல்லாம் வெளியே போய் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல அதுக்கு பொருத்தமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி விஷயங்களை, இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை, ஒரு சம்பவத்தை எடுத்தோம். அநேகமாக எல்லா சம்பவங்கள்லையும் இருந்துமே ஏராளமான நல்ல விஷயங்கள் எடுக்க முடியும். அதை பின்பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக அது வேலை செய்யுது, கண்டிப்பாக வேலை செய்யுது, நிச்சயமாக வேலை செய்யுது. இந்த நல்ல விஷயங்கள்லாம் என்ன, ஒன்றே ஒன்று, கொஞ்சம் டாலரன்ஸ் வேணும். நமக்கு இந்த காலத்தில் இருக்க வேகமான வாழ்க்கையில் குயிக் ரிசல்ட்ஸ் வேணும். ஆனால் இயற்கையில் குயிக் ரிசல்ட்ஸ் சில சமயம் வராது. அந்த டாலரன்ஸை ஸ்மைல் அழகாக நமக்கு போதிச்சிருக்கு. இந்த அனுபவத்திலேயே இந்த சகிப்புத்தன்மையை நல்லா வளர்த்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த டாலரண்ட்டாக நாம் இருந்து நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் உண்டு.
ஸ்மைலுடைய வரவேற்பு நம்ம நாட்டுல தவிர வெளிநாடுகள்லயும் நீங்க போய் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அங்க எப்படி இருக்கு? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றது உலகத்திலேயே 3rd ரேங்க்ட் யூனிவர்சிட்டிமா. கலிஃபோர்னியாவில் பாலோ ஆல்டோவில் இருக்குது. அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு 2-3 ப்ரொஃபஸர் அவங்களுடைய வேலை நிமித்தமாக சென்னை வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஸ்மைலை பற்றி நியூஸ் பேப்பரில் படிக்கிறாங்க. ஒரு வளர்ந்து வர்ற நாடான இந்தியாவில் ஒரு சமூக நல அமைப்பு பணத்தை வாங்கிக்காமல் தராமல் இப்படி செயல்படுவது உண்மைதானான்னு எல்லாருக்கும் இருக்கிற அதே டவுட் அவங்களுக்கும். நமக்கு விவரமே சொல்லாமல் நம்மளுடைய சில காரியங்களில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது உண்மைன்னு நிரூபணமாக தெரிஞ்சிருக்கு. இங்கே யாருமே பணம் வாங்குறதில்ல. ஆனால் ஏராளமான பேர் ஒன்று சேர்ந்து நிறைய நற்காரியங்களை தாராளமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை வந்து சந்தித்து இது பற்றி இன்னும் மேலும் விவரங்களை சேகரித்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கே நம்மளை வந்து இந்த அனுபவங்களை அங்கே இருக்க சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடையும் ப்ரொஃபஸர்ஸோடையும் பகிர்ந்துக்கணும்னு சொன்னாங்க. அதன் காரணமாக வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ அங்கே போயிட்டு வந்து அவங்களுக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே அனுபவங்களை அங்கே பகிர்ந்துக்கிறோம். சில நல்ல விஷயங்கள் பாருங்கள். பணத்தை தவிர்த்து நாம் நல்ல காரியங்கள் செய்யணும்னு சொல்கிறோம். பணம் கொண்டு செய்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் பணத்துக்கு வாழ்க்கையில் லிமிட்டேஷன் உண்டு. பணம் என்பதே மனித வாழ்க்கைக்கு எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். பண்டமாற்று முறை தான் முதல்ல இருந்தது, பார்ட்டர் சிஸ்டம். ஒருத்தர் டெலிவிஷன் செஞ்சார், ஒருத்தர் பேனா செஞ்சார். எத்தனை பேனா கொடுத்தா ஒரு டெலிவிஷனுக்கு இணையாகும்ன்ற ஒரு கன்வீனியன்ஸுக்காக மணின்ற ஒன்று வந்தது உள்ள. அப்போ அந்த பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறை நாணயமாக நடக்கணுன்றதுக்காக இதுக்கு நாணயம்னே பேர் வச்சாங்க. பணத்துக்கு முதல்ல நாணயம்னு தானங்க பேர். ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இந்த பண்டமாற்று முறைக்கு வசதி செய்யக்கூடிய இந்த விஷயத்தையே அதிகமாக ஜனங்க சேகரித்து வைக்கிறப்ப இதுக்கு நாணயம்ன்றே பேர் போய் பணம்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா நாம இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அது முக்கியம்தான். ஆனால் அதுக்கு நாம் அடிமை ஆயிடவே கூடாது. அப்படி அதை ஒதுக்கி வைக்கிறப்ப கண்டிப்பாக அதற்கேற்ப நல்ல விஷயங்கள் நிறைஞ்சு வரும் நமக்கு. ஆஹா, ஓகே. ஸோ பணம் இல்லாமல் செய்யக்கூடிய சேவை சொல்கிறீங்க. சிலர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எப்படி இதில் வந்து அவங்களுடைய பணம் அவங்க வியாபார நிமித்தமாகவோ எப்படியோ வந்திருக்கலாம். அந்த பணம் அவங்களுக்கே இருக்கட்டும். இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். பணம் கொண்டு செய்கிற ஒரு நல்ல காரியத்தை வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா ஒரு நல்ல காரியத்துக்கு தரீங்க. தரப்பட்ட தொகையுடைய வேல்யூ 10,000, பெறப்பட்ட தொகையுடைய வேல்யூவும் 10,000 தான். ஆனால் பணம் இல்லாமல் ஸ்மைலில் செய்கிற சில காரியங்கள் எடுப்போம். இப்போ ஒருத்தர் ரத்த தானம் செய்கிறார். அந்த ரத்தம் யாருக்கு போச்சுன்னு கூட இவருக்கு தெரியாது. இவர் ஒரு ரத்த தான முகாமில் ரத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ரத்தம் யாரோ ஒரு உயிர் காக்க பயன்பட்டுருக்கு. ரத்த தானம் செஞ்சவரை நாம் போய் நன்றி செலுத்துகிறப்ப, ஐயா நீங்கள் ரத்த தானம் செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷன்றப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒன்றும் பெரிய காரியத்தை நான் பண்ணலை, உடம்புல ஒரு 5 லிட்டர் பிளட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க, அதில் ஒரு 350 ml எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதானன்றாங்க. தரப்பட்டது பார்த்தீங்கன்னா 350 ml கொண்ட சின்ன சிகப்பு திரவம் பிளட்டு. ஆனால் அதே போய் சேர்ந்த இடத்துல, பெறப்பட்ட இடத்துல உயிர் காத்திருக்கு. சமயத்தில் ஒரு குடும்ப தலைவருடைய உயிர் காக்கப்பட்டால் குடும்பமே காப்பாற்றப்பட்டது. ஸோ இந்த பணம் இல்லாமல் நாம் தர்ற நல்ல காரியங்களில் தரப்பட்ட அளவு சிறிதாயினும் அது பெறப்படுற இடத்துல ரொம்ப பெருசாக இருக்குது. ஐ சர்ஜன்ஸ் எடுத்துக்குவோம். அவங்க கேட்ராக்ட் சர்ஜரி இலவசமாக பண்ணித்தராங்க. அவரை போய் தேங்க் பண்ணால் அவர் சொல்கிறாரு, ஐயோ அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை, கண்ணில் இருந்த ஒரு அன்வான்ட் ஃப்ளஷ், கேட்ராக்ட்ன்றது அன்வான்ட் ஆகிடுது, அது தேவைப்படலை, அதை தான் நாங்கள் ரிமூவ் பண்ணோன்றார். பெறப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கண் ஒளி, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே உருவாகுது. இது ஆக்சுவலாக ஒரு வயதான ஒரு அம்மா நமக்கு வந்து சொன்னாங்க. இதை அவங்க வந்து நம்மளை தேங்க் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி செஞ்சு கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க அந்த கேட்ராக்ட் சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி காட்டினாங்க. ஒரு சின்ன ஏழ்மையான பகுதியில் ஒரு சின்ன குடிசையில் இருந்திருக்காங்க. 2 கண்ணும் பழுதடைஞ்சிருச்சு. அதனால அந்த குடிசையில் ஒரு ஓரமான இடத்துல ஜடப்பொருளாக இருந்தாங்களாம். அவங்களுடைய சொந்தக்காரங்களே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோத்தை மட்டும் அவங்க மேலே எரிஞ்சிட்டு போயிடுவாங்களாம். உடல் நல்லா இருக்குது, கண் பார்வை இல்லாததால் அவங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய முடியலை. அப்படி இருந்த காலத்தில் ஸ்மைல்ன்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பினால் அவங்களுக்கு 2 கண்ணும் கேட்ராக்ட் சர்ஜரி செய்யப்பட்டு கண் பார்வை பெற்ற உடனே அவங்க சொன்னாங்க, அந்த நரகத்தை விட்டு நான் நீங்கிட்டேன், இப்போ நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னே தனியாக ஒரு இடம் இருக்குது, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க, கண் பார்வை மட்டும் இல்லை வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்கன்றாங்க. அப்படிப்பட்ட வாழ்த்துக்கள் நமக்கு வர்றப்ப இன்னும் ஏராளமாக செய்யணுன்ற ஆர்வம் தான் வருது. அதற்கு ஏற்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பார்த்துட்டு அதை செயல்படுத்துகிறோம். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், சாதாரணமாக ஒரு என்ஜிஓ நாட்டில் இருக்க ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு குறைபாடை தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்ற ரிசோர்ஸை தேடி போகிறோம். அப்படி தேடி போகிறப்ப யாரோ ஒருத்தரை போய் நாம் ரிக்வெஸ்ட் பண்ணணும்,
இப்படி ஒரு தேவை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதை பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்குறப்ப அங்கே ஒரு சங்கோஜம் வரும், ஒரு எம்பாரஸ்மெண்ட் வரும். அடுத்த தடவை நாம் ஃபோன் பண்ணால் அவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நாம் ரிவர்ஸ் பண்ணுறோம். யாராவது ஒருவர் தன்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை, ஒரு சேவையை செய்யணும்னு விரும்புகிறப்ப அதற்கு ஏற்ப ஒரு டெஃபிஷியன்சியில் கொண்டு போய் சேர்க்குறோம். தர்றவருக்கும் சந்தோஷம், பெறுபவருக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்மைல் இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸில் அற்புதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பணம் கொடுக்குறவங்க வந்து கரெக்டான அந்த பணம் பெறுறவங்ககிட்ட போய் சேருதான்ட்டு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாங்கள் தான் பணமே வாங்கிக்கிறதே இல்லை, அதாவது உழைப்பு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது பணம் இல்லாத ஒரு விஷயம்தான். இப்போ எங்கிட்ட பணம் இருக்குது, என்னால் உடலால் ஹெல்ப் பண்ண முடியல, பணம் கொடுத்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக போய் அந்த கன்சர்ன் பர்சன்ட்டை சேருதான்றது அவங்களுக்கு எப்படி நீங்கள்? எங்களுக்கு இந்த அனுபவமே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் யார்கிட்டையுமே பணம் வாங்கினதில்லை. சுனாமி சமயத்தில் நமக்கு நிறைய பேர் பணம் ஆஃபர் பண்ணப்போ கூட அதை நாம் மறுத்தோம். ஸோ பணம் கரெக்டாக போய் சேர்ற விஷயத்தில் எங்களுக்கு அனுபவமே இல்லை. நாங்கள் பணத்தை வாங்கி கொண்டு போய்